ஜான் சாரும் முடியாதுன்ட்டாரு. ரெசெஷன் வந்ததுனால மெட்ரோட ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சான். பெரிய லாஸ் தான். இனி 5 பைசா கூட தர முடியாதுன்ட்டாரு. ஒவ்வொருத்தங்களும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றதுனே புரியலடா. ஹலோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்துட்டியா? அனந்து, கையில ₹1 கூட இல்ல. இந்த மாதிரி நேரத்துல அப்பா கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் சொல்லு? இங்க பாருங்க, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. You told me many times, but this is over. I can't do it anymore. Sir, please. We are not asking for the waiver, sir. Okay, you had many times to solve it, but you didn't do it, so I stopped this for the last time. Please leave the building. ஹலோ, ஒரு செம்ம ட்ரீட் கொடுக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெண் குழந்தை தான். காலைல 4:30க்கு. கொடுக்குறேன். ரேவதிகிட்டே கொடுக்குறேன். ஹலோ 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 நான் ஹலோ ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃப்ளாட்டுக்கு வந்ததும் ரேவதிக்கு கால் பண்ண. அவ ஃபோன் எடுக்கவே இல்லை. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லியும் அவ ஃபோன் வாங்கவே இல்லை. இதோ அடுத்தது. எடு எடு. ஹலோ, ஓகே, I'll try. என்னாச்சுடா? 2 நாள்ல கியூட்டலோட மொத்த டியூஸையும் கட்டணுமா? இல்ல சேனலோட லைசன்ஸ் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் என்னோட அந்த காதல் வாழ்க்கைய ஆரம்பமாச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, ஆனந்தம் மட்டுமே நிறைஞ்ச காதல் வாழ்க்கை. என்னங்க இது? திடீர்னு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வர வேண்டியதாச்சு. சாப்பிட ஏதாவது எடுக்கட்டுமா? வேண்டாம், டயர்டா இருக்கு. ஹலோ, இசீன், ஹம்துல்லா, மாலிஸ் உதேர், ஐவா. யாரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? என்னதான் பிரச்சனை? இதுக்கு மேல தர என்கிட்ட எதுவும் இல்ல. பணத்துக்காக இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. இந்தாங்க, சேனல் ஆரம்பிக்க பேங்க்ல இருந்து எடுத்த லோனோட நோட்டீஸ். ஈஸ்வருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நாளையில இருந்து சேனல்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டான். சாப்பிடுமா? ஹலோ, பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆனா விட்டுருவேன்னு நினைச்சேடா பரதேசி. சேனல்ல போய் உன் பொண்டாட்டியை தூக்கட்டுமா பாக்குறியா? அது வந்து சந்தானம், நான் இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். என் பணம் என்கிட்ட வரல, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? ஆனா நீங்க லவ் பத்தி சொன்னீங்கல்ல, 5 வருஷம் லவ் பண்ணி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். நான் நிஜமா சொல்றேன், கல்ஃப்ல சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் பைப் தண்ணியை மட்டும்தான் குடிப்பேன். மினரல் வாட்டர்லாம் வாங்க மாட்டேன்.
அந்த காசை கூட மிச்சம் பிடிச்சு நான் இவளுக்கு அனுப்பியிருக்கேன். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க அனுபவிக்காத எந்த லக்ஸரியும் எனக்கு வேண்டாம். அதுக்கு நான் ஆசையும் படல. பட் இவ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்போ மட்டும் நான் ஸ்டெடியா நின்னுட்டேனா என்கிட்ட இருந்து போன எல்லாத்தையும் திரும்ப பிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அவ காலை பிடிச்சேன். சம்மதிக்கவும் மாட்டா. எல்லாம் ஏன் தப்புதான். நேத்து வரைக்கும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்தேன். அங்கதான் முட்டாளாயிட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீ எதுக்காக அப்பப்ப இந்த போனை எடுத்து பாக்குறேன்னு. புது சிம்மு. இந்த நம்பர் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மட்டும் தான் தெரியும். நான் அந்த வீட்டை விட்டு வந்து இப்போ 2 பகலும் 2 ராத்திரியும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட ஒரு போன், ஒரு மெசேஜ் கூட இல்ல. அவ அப்படித்தான் பண்ண மாட்டா. அவகிட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் அப்படி வந்தா உடனே நான் போயிடுவேன். பட் அவ கூப்பிட மாட்டா. அதான் பெண். இந்த நிமிஷமே உன்னோட பொண்டாட்டிய கொன்னுடணும்னு தோணுதோ? நான் கொல்லட்டா? சரக்கடிச்சதுன்னா போதையானது நீங்க. ஐயோ அண்ணா, போய் தூங்குற வழிய பாருங்க. ஹலோ. ஓ என்னண்ணே? நாளைக்கு என் கூட வரியா? ஒரு நாளைக்கு அசோசியேட் ஆர்கிடெக்டா நீ என் கூட வேலை செஞ்சினா உன் கடன்லாம் ஒரே நாள்ல தீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம்ல. உங்க பணம்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா நான் வரேன். ஏன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேனே. நீங்க ஒரு குட் மேன். அது சரி, காலங்காத்தால கார் எங்க இருந்து கிடைச்சது? அதான் இந்த ஜான் டேவிடோட நெட்வொர்க். இன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருக்குல்ல? யா, அதான் நல்லது. புரிஞ்சுக்க. mankind was born on earth, but it was never meant to die here. இன்டர்ஸ்டெல்லர் படத்துல ஹீரோவோட டயலாக் அது. இப்ப நான் சொல்றேன். ரகுச்சந்திரன், அதான் அவரோட முழு பேர். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ரகு அண்ணன். ஹில் டாப் ரகு அண்ணன். கர்நாடகாவில் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு. இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கார்வாரில் பீச்சுக்கு பக்கத்தில் 10 ஏக்கரில் ஒரு ரெசார்ட். பேசிக்கலி ஐ எம் அன் அனிமேட்டர், பட் ஆர்கிடெக்சர் இஸ் மை பேஷன். அவரோட பொண்ணு அனாமிகா என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். அவங்க மூலமாக அந்த ப்ரப்போசல் தான் அது. 2-3 ஆன்லைன் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இது ஃபைனல் சிட்டிங். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். கிடைச்சதுன்னா லைஃப்பில் செட்டிலே ஆயிடலாம். என்ன? தேங்க்யூ சார். இனி நீ காரை ஓட்டு, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஓகே? கம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கார்பன் மோனாக்சைடால தான் இறந்துட்டதா சொல்கிறாங்க. கழுத்தில் ஒரு அடையாளம் இருக்குது. அது சீட் பெல்ட்டால் கூட ஆயிருக்கலாம். அப்புறம் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய குடிச்சிருக்காங்க. சார், அவங்க மரணம் அடையறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்ம பேங்க்ல இருந்த மொத்த பணமும் 32 crores நைஜீரியாவில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேடமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சார், இதுதான் அந்த நம்பர். மணி டிரான்ஸ்ஃபர் விஷயமா எஸ்பி ஆஃபீஸில் இருந்து என்கொயரி பண்ணாங்க. அதை யூஷுவல் டிரான்ஸ்ஃபர் தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
ஹலோ ரகுனே, நான் தான் மேத்யூ. மேத்யூ. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ கொச்சின்ல இருக்கேன். உங்களை மீட் பண்ணலான்னு உங்க பழைய நம்பருக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். யாரு? நம்ம மேத்யூ தான். நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆயிருக்கும்ல? எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடவா தோணல? ரேணு பக்கத்துல இருக்காளா? நீங்க ஃபோன் அவகிட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ, வாட் ஹேப்பன்? ரேணு போயிட்டா. வாட்? ஆக்சிடென்டல் டெத்துன்னு தான் போலீஸ் சொல்றாங்க. பட் எனக்கு சந்தேகமா இருக்கு. செத்து போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. என்கொயரி பண்ணி பார்த்தேன். இட்ஸ் அ ஃபேக் அக்கௌண்ட். எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. என்னாச்சு ஜான்? Sit down. Sit down. இப்ப நான் யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செய்யறேன். எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா எங்களை கொன்றாதீங்க ப்ளீஸ். Do you have a gun? Do you have a gun? Do you have a gun? Yes. We have it. Bring it. தயவு செஞ்சு எங்களை கொண்டாதீங்க ப்ளீஸ். உங்க 3 பேர் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் நான் சொல்ற அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். செத்து போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. எழுத. Come on. Right.
heavy debts. Lack of money to live have forced us to commit suicide. பணத்தை விட உயிருக்கு தான் மதிப்பு அதிகம். என்ன கரெக்ட் தானே?